ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகை சுவை கிச்சன். இது சுவைகளின் சங்கமம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி நண்டு ரசம். இந்த நண்டு ரசம் பார்த்தீங்கன்னா நாள்பட்ட சளி, இருமல் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக இருக்கும். வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா சுத்தம் பண்ண நண்டு 1, சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், பூண்டு 5-6, வெந்தயம் அரை டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 1-2, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை 1 கொத்து, தக்காளி 1, புளி கரைசல், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன். நான் இங்கே கடல் நண்டு எடுத்திருக்கேன். அதை நல்லா உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் எந்த மண் எதுவுமே இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுருங்க. இப்போது நண்டில் இருக்கிற அந்த காலெல்லாம் நம்ம தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதோட சதை பகுதியை நம்ம தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடு எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே நல்லா ஃப்ளஷ் போர்ஷன் இருக்கும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இங்கே ஒரு நண்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சதை பகுதியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க நண்டு கால்களை என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு உலக்கில் போட்டு நல்லா குத்தி எடுத்துக்கலாம். இந்த நண்டு ரசம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அதனால தான் நம்ம டைரெக்டாக போடாமல் இந்த மாதிரி தட்டி எடுத்து அதோட சாரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரசம் கொதிக்கும்போது உங்களுக்கு அந்த திப்பி திப்பியாக இருக்காது. இது உங்களுக்கு சூப் மாதிரி இருக்கும். இது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அதோட ஓடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொடிசாக இதாகிடுச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக இப்போ க்ரஷ் பண்ணி எடுத்துட்டோம் நண்டை. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மசிச்சு எடுத்துக்கங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருக்கணும். நம்ம அதோட சாறு ஃபுல்லாக இதுலேயே டைரெக்டாக நல்லா இறங்கிடுது. இப்போது இதை ஒரு வெள்ளை துணி போட்டு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த நண்டு சாறை பாருங்கள், இந்த நண்டு சாறை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிங்கன்னா அதோட சாறு நல்லா உங்களுக்கு இறங்கிரும். இது நாள்பட்ட சளி, இருமல் இதுக்கு இந்த மாதிரி ஒரு சூப் இல்லைனா ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இருமல் சீக்கிரமாகவே நின்றும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இப்படி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம வெள்ளை பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இங்கே சீரகமும் மிளகும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. மிளகா தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கு. மிளகு சேர்க்கும்போது தான் உங்களுக்கு அதோட முழு மருத்துவ பயன்கள் கிடைக்கும். இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் நறுக்கி இதில் போடுறேன். இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வடசட்டி அடுப்பில் வச்சு அதில் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகா வத்தல் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கூடவே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சதை பகுதியை நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷத்துக்கு இப்படி நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சதை பகுதியை நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு பேஸ்ட்டை சேர்க்குறோம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறோம். மஞ்சள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து அதோட பச்சை வாசனை வந்து போகட்டும், அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். இப்போது நம்ம புளி கரைசல் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளி வேண்டான்னா நீங்கள் ஒரு தக்காளி வந்து அடிஷ்னலாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க, உங்களுக்கு பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இதை 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நம்ம மிளகு தூள் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நண்டு சாறை வந்து இதில் சேர்க்க போகிறோம். நம்ம அந்த ஓடுகளை வந்து வீணாக்காமல் அதை வந்து நீங்கள் இன்னொரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு அதையும் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். நம்ம நண்டை வந்து ஓடோடையும் போடலாம், ஆனால் ரசமாக இந்த மாதிரி எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து இது நல்லா கொதித்து வருது. உங்களுக்கு அந்த நண்டு சாறு வந்து உங்களுக்கு அதோட பச்சை வாசனையெல்லாம் போய் உங்களுக்கு நல்லா வந்து குக் ஆகிருக்கு. இது நல்லா சூப் மாதிரி இருக்கும். இதை வந்து சூடாக இன்னும் கொஞ்சம் வந்து மிளகுத்தூள் சேர்த்து குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாள்பட்ட சளி, இருமல் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கரைச்சிரும். பாருங்கள், இப்போ நல்லா வந்து கொதிக்குது. இது கொதிக்கிறதுக்கு வந்து 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். ஸோ நம்ம இப்போ நண்டு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம். இதை வந்து நீங்கள் அப்படியே சூப்பாக குடிக்கலாம். இது நல்ல சாதத்தோடு வந்து ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த ரசம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குமே வந்து கொடுக்கலாம். பாருங்கள், இந்த நண்டு ரசத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வைகை சுவை, இது 6 சுவைகளின் சங்கமம்.